الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், இந்த உம்மத்துக்காக வேண்டி பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நபர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக ஆமீன். முஹாஜிரீன்களின் தியாகம். முதலில் நாம் தியாகம் என்றால் என்ன, தியாகம்னா என்னன்னு முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தியாகம் என்றால் ஐவேளை தொழுவது என்று நினைக்கின்றார்கள். ஒரு மாதம் நோன்பு வைப்பது தியாகம், ஹஜ்ஜுக்கு கஷ்டப்பட்டு சென்றால் அது தியாகம், தன்னுடைய பணங்களை ஏழை எளியர்களுக்கு கொடுத்தால் தியாகம் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தியாகம் என்பது அவ்வாறு அல்ல. இந்த தீன் உயர வேண்டும், இந்த மார்க்கம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தன்னுடைய தாய், தந்தை, தன்னுடைய சகோதரர்கள், தான் சேர்த்து வைத்த சொத்து சுகம் அனைத்தையும் விட்டு நடு வீதிக்கு வந்து நின்ற சஹாபாக்கள் செய்தார்களே, அதுதான் தியாகம். இன்றைய காலகட்டத்தில் நான் 100 நபருக்கு என்னுடைய சொத்தில் இருந்து செலவழித்து விட்டேன், இந்த மதரசாவுக்கு நான் உதவி செய்து விட்டேன், இந்த நபரை இதற்காக நான் நியமித்து வைத்து விட்டேன், இதெல்லாம் செய்துவிட்டு சிறு சிறு செயல்களை செய்துவிட்டு நீங்கள் தியாகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான், குல் இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் என்று வரிசையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய தந்தை, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், நீங்கள் தேடிக்கொண்டு பொருட்களும் நஷ்டம் அடைந்து விடும் என்று பயப்படுகிறீர்களே, அப்படிப்பட்ட வியாபாரங்களும் நீங்கள் ஆசையாக கட்டி கொண்டு வசித்து கொண்டிருக்கின்றீர்களே, அப்படிப்பட்ட வீடுகளும் அல்லாஹ்வின் பாதையில் செல்வதற்கு, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரின் பாதையில் போர் புரிவதை விட உங்களுக்கு மிக விருப்பமானவையாக ஆகியிருந்தால் ஃபதரப்பசு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் வரை நீங்கள் எதிர்பாருங்கள், காத்து கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கின்றான். இன்று இந்த ஆயத்தின்படி தான் அனைத்து இஸ்லாமியர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். சில நபர்கள் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை தியாகம் என்று நினைத்துக் கொள்கின்றார்கள், அல்லது சிறு சிறு செயல்கள் செய்துவிட்டு அவர்கள் தியாகம் என்று நினைத்துக் கொண்டு வாழ்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திடீர்னு நாம் போர் செய்ய வேண்டும் என்று நாம் முடிவு செய்து விட்டோம் என்று சொன்னால் எத்தனை நபர்கள் வருவார்கள் என்று யோசித்து பாருங்கள். ஏனென்றால் மதரசாவில் ஒரு நபர் படித்து ஓதுவது ஃபீ சபீலில்லாவில் கட்டுப்பட்டது. அதற்கு எத்தனை நபர்கள் அனுப்பப்படுகின்றார்கள் ஊரிலிருந்து? சில ஊர்களில் 1000 நபர்கள் இருந்தால் அதில் இரு நபர்கள் அல்லது ஒரு நபர்கள் தான் அனுப்பப்படுகின்றார்கள். அதுவும் அவர்கள் ஏழையாக இருந்தார், அதன் காரணமாக அனுப்பப்பட்டார். அந்த மாதிரி தான் வரலாற்றுகள் இருக்கின்றது. அப்போது தியாகத்தை நாம் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். தியாகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சஹாபாக்கள் செய்த விஷயங்கள், வரலாற்றுகளை எடுத்து பார்க்க வேண்டும். முஸ்அப் இப்னு உமைர்
மக்காவில் செல்வந்தராக வாழ்ந்தவர்கள். அழகுக்கு பஞ்சம் இல்லை, செல்வத்துக்கு பஞ்சம் இல்லை. அவர்கள் அத்தர் போட்டு ஒரு பாதையில் சென்றால் அவர் போன பின்பும் அந்த வாரில் நறுமணம் மணக்கும். அதிலிருந்து தெரிந்து கொள்வார் முஸ்அப் இப்னு உமைர் தான் இங்கு சென்றிருக்கின்றார் என்று. அப்படிப்பட்ட செல்வந்தாக வாழ்ந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மதீனாவுக்கு போக சொல்கின்றார். மதீனாவுக்கு அவர் செல்கின்றார். சென்ற பிறகு இந்த இஸ்லாத்தை பரப்பின்றார். முதல் வருடம் முதல் வருடம் 13 நபர்களை அழைத்து வருகின்றார். இரண்டாவது வருடம் 73 நபர்களை அழைத்து வருகின்றார் மக்காவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி. பிறகு மூன்றாவது வருடம் வருகிறார், தனிநபராக வருகின்றார். வரும்போது அவர் சொன்னார், மதீனாவில் அனைத்து நபர்களும் முஸ்லீம் ஆகிவிட்டார்கள், நீங்கள் தான் மதீனாவுக்கு வர வேண்டும் என்று சொல்கின்றார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு செல்கின்றார்கள். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் என்று மதீனாவில் உள்ள நபர்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவிதை பாடி வரவேற்கின்றார்கள். அப்பொழுது தூரத்தில் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கின்றார்கள். வருகின்றார்கள். எப்படி எந்த கோலத்தில் வருகிறார் என்று பார்க்க வேண்டும். ஒட்டு துணியை அணிந்து வருகின்றார்கள். இப்படிப்பட்ட நபர். மக்காவில் செல்வத்துக்கு பஞ்சமே இல்லை, வெளிநாட்டு ஆடைகளை அணிந்தவர்கள். அவருடைய மரணத்தின் போது ஒரே ஒரு போர்வை தான் அவர்களிடத்தில் இருந்தது. அதை மூடினால், அந்த போர்வையை வைத்து அவர்களை மூடினால் கால் தெரியும், சரி இழுத்து முன்னால் தலை தெரியும். கடைசியாக புல்லை வைத்து அவர்களை அடக்கம் செய்துவிட்டு இந்த ஷஹீதான இந்த முஸ்அப் இப்னு உமைரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இவரை பற்றி எனக்கு தெரியும். மக்காவில் செல்வந்தராக வாழ்ந்தவர்கள், அழகும் அறிவு ஆற்றலும் உடையவர்கள், செல்வத்துக்கு பஞ்சமே இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட நபருக்கு அப்பொழுது இதுதான் தியாகம். தன்னுடைய சொத்து சுகங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்தார்களே முஹாஜிரீன்கள். எந்த அளவுக்கு என்றால், பெரும் வியாபாரியாக இருந்தவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு மதீனாவுக்கு வந்த பிறகு பிலால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள். இரவு அழுகிறார்கள். தன்னுடைய தாய் மண்ணை விட்டு வந்து விட்டோமே என்று அழுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து விட்டு, எப்படிப்பட்ட நபர்கள் இப்படி அழுகிறார்கள் என்று யோசித்தார்கள். தன்னுடைய சொந்த மண் என்ன இருந்தாலும் சொந்த மண்ணை விட்டுட்டு போறோம் என்று சொன்னால் அதனுடைய வருத்தம் வெளிநாட்டில் வாழ்பவர்களுக்கு தான் தெரியும். நம் தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் ஷைத்தான் நம்மளை தடுத்து விடுகின்றான். இன்றைய காலகட்டத்தில் அந்த உயர்ந்த அந்தஸ்தை அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு நெருக்கமாக நாம் பெற வேண்டும் என்று நினைத்தோம் என்று சொன்னால் ஷைத்தான் நம்மளை தடுக்கின்றான். ஹதீஸில் வருகின்றது, 3 விஷயங்கள் மூலமாக நீங்கள் தியாகம் செய்வீர்கள். ஒன்று உங்களுடைய உடல் உயிரினால், 2வது உங்களுடைய பொருளாதாரத்தால், 3வது நீங்கள் இஸ்லாத்தில் முழுவதாக நுழைந்து விடுவது. இந்த 3வது விஷயம் இருக்கின்றதே, இது மிகவும் முக்கியமானது. முழுமையாக இஸ்லாத்தில் நுழைந்து விடுவது என்றால் என்ன? நாம் முஸ்லீமாக தான் இருக்கின்றோம். முழுமையாக இஸ்லாத்தில் நுழைவது என்றால் நாம் செய்யக்கூடிய வியாபாரத்தில் இஸ்லாம் முறைப்படி நாம் வியாபாரம் செய்ய வேண்டும். நம்முடைய நடத்தையில் இஸ்லாமுடைய நடத்தையாக இருக்க வேண்டும். இஸ்லாம் அனைத்தையும் சொல்லுகின்றது. உங்களுடைய அரசியலாக இருக்கட்டும், உங்களுடைய வியாபாரங்களாக இருக்கட்டும், உங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் இஸ்லாம் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அனைத்தையும் விளக்கி சொல்கின்றது. அதைப்படி நாம் செய்வதும் ஒரு தியாகம் என்று ஹதீஸில் வருகின்றது.
ஆகையால் முஹாஜிரினுடைய தியாகத்தை நினைத்து நாம் வெட்கப்பட வேண்டும். இன்னும் அந்த அளவுக்கு செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக சொல்லி என் உரைக்கு தருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.